அன்னைக்கு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட நான் நம்பல. ஆனா இன்னைக்கு இவரை தேடி இவ்ளோ தூரம் வந்திருக்கானா என்ன அர்த்தம்? அப்போ வருண் இந்த பொண்ணை லவ் பண்ணிருக்காருன்னு தான் அர்த்தம். ப்ளீஸ்க்கா, சொன்னா கேளு. இந்த பிரச்சனை அத்தைக்கு தெரிஞ்சிட கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும்? உன்னை வெளியில தள்ளிட்டு அவர் இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா இருப்பாரு. அத பாத்துட்டு நான் பொறுமையா இருக்கணுமா? என் தங்கச்சி உங்க மேல பாசம் வச்சதை தவிர வேற என்னங்க பாவம் பண்ணா? அவளுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? ஏழை வீட்டு பொண்ணுன்னா எதுவுமே கேட்க மாட்டா, என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டீங்களா? மன்மதி, உங்க கோபம் எனக்கு புரியுது. ஆனா வேணாம், இது சித்திக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். என்னங்க பேசுறீங்க நீங்க? என் தங்கச்சி கூட ஹனிமூன் வந்துட்டு அவர் இன்னொரு பொண்ணு கூட இருப்பாரு. அத பாத்துட்டு எப்படி அமைதியா இருக்க முடியும்? அப்போ இதுக்கு நீங்களும் உடந்தையா? ஐயோ, அப்படி இல்லைங்க. அவன் பண்ணது தப்பு தான். ஆனா இனிமே அப்படி நடக்காது. ப்ளீஸ் என்ன நம்புங்க. எப்படிங்க நம்ப சொல்றீங்க? இவ்ளோ நடந்தும் உங்க தம்பி வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரலையே. இதுக்கு மேலயும் பொறுமையா இருக்க சொல்றீங்களா? முடியாது. நான் இப்பவே இத அண்ணாமலை அத்தை கிட்ட சொல்றேன். அக்கா வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா, அத்தை அவரை ரொம்ப நம்புறாங்க. இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா உடைஞ்சு போயிடுவாங்க. உனக்கு கெஞ்சி கேக்குறேன்க்கா. இன்னும் ஏன்டா அமைதியா இருக்க? இனிமே இந்த சாராவை பார்க்க மாட்டேன், அவன் மோதிரம் முழிக்க மாட்டேன்னு சொல்லு. சொல்லுடா. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவ ஒன்னும் ஆசைப்பட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க அம்மா பேச்ச மீற முடியாம வேற வழி இல்லாம தான் தாலியை கட்டிக்கிட்டான். அதுக்கு என்னமோ ஏமாத்திட்டான், துரோகம் பண்ணிட்டான்லாம் சொல்றீங்க. ஓ, அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லாம தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணீங்களா? அப்ப குடும்பமா சேர்ந்து என் தங்கச்சியை ஏமாத்திருக்கீங்களா? இத நான் சும்மா விடவே மாட்டேன். இப்பவே நான் இதை என் அப்பா கிட்ட சொல்றேன். சொன்னா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லங்க. நிஜமாவே வெண்ணிலாவா அவனுக்கு பிடிக்கும். அது அவனே சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு. என்ன வருண் பேசாம நிக்கிற? ஏதாவது பேச வருண். ஏன் கிட்ட சொன்னது அவங்க கிட்ட எல்லாம் சொல்லு. ஓ, எதுவும் பேச மாட்ட? உன்னையே நம்பி வந்த என்ன பழி வாங்கிட்டல? இதுக்கு மேல யாரு என்ன சொல்லணும்? இப்பவே நான் போய் சாகுறேன். சாவடி. அவ எதுக்காக சாகணும்? சாரா தான் எனக்கு முக்கியம். அவ தான் என் லைஃப். மண்ணாங்கட்டி லைஃப். கட்டின பொண்டாட்டி இங்க இருக்கும்போது இவ்வளவு போய் உன் லைஃப்ங்கற அறிவில்லை உனக்கு? வெண்ணிலா, யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப எங்க சித்தி கண்ட மாட்டணும், அவ்வளவுதான். ஒழுங்கா வா வா. சாரா